இந்தியா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரஷ்யாவோடைய மிசைல் சிஸ்டமான S-400 மேற்கு வங்கத்தில் இருக்கிற சிக்கன் நெக்குன்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல பங்களாதேஷை நோக்கி நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே பங்களாதேஷ் பார்டர்ல சைனா இந்தியாவை டார்கெட் பண்ண ஒரு விமான தளத்தை உருவாக்க போறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாம ஏன் S-400 வான் தடுப்பு சிஸ்டத்தை அங்க நிறுத்தணும்? சைனா ஏன் இந்தியாவோட சிக்கன் நெக் பகுதியை டார்கெட் பண்றாங்க? அப்புறம் இந்தியா ரகசியமா ஆந்திரால ஒரு நீர்மூழ்கி தளத்தை உருவாக்கி இருக்காங்க. அது என்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். நேபாள், சைனா, பூட்டான், பங்களாதேஷுக்கு நடுவில் இருக்கிற பகுதி தான் சிக்கன் நெக்னு சொல்லப்படக்கூடிய மேற்கு வங்கத்தில் இருக்கிற சிலிகுரி காரிடார், அதாவது சிலிகுரி பாதை. இது மொத்தமாவே 20 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய பகுதி. இது 7 சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய வடகிழக்குல இருக்கிற 7 மாநிலங்களை இந்தியாவுடைய மற்ற மாநிலங்கள்ல இருந்து பிரிக்குது. சிக்கன் நெக்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி வழியா தான் இந்தியாவுடைய மற்ற இடங்கள்ல இருந்து அத்தியாவசிய பொருட்கள், இராணுவத்துக்கு தேவையான பொருட்கள், வர்த்தகம், அப்புறம் ரயில் பாதை எல்லாம் போகுது. இப்போ இந்த இடத்த லாக் பண்ணா இந்தியால இருந்து இந்த 7 மாநிலங்கள் தனியா போயிடும். அப்புறம் நம்மளால இந்த 7 மாநிலங்களை இந்த சிக்கன் நெக் பகுதியை தவிர வேற எந்த ரூட் வழியாவும் இணைக்க முடியாது. அதனாலதான் சைனா இந்தியாவுடைய சிக்கன் நெக் பகுதிக்கு க்ளோஸா இருக்க பங்களாதேஷ் பார்டர்ல அவங்களோட விமான தளத்தை உருவாக்க போறதா சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே ஏன் சைனாவும் பங்களாதேஷும் சேர்ந்து இந்த இடத்த டார்கெட் பண்றாங்கன்னு. அந்த இடத்துல சைனா ஏர்பேஸை உருவாக்குனா நம்ம ராணுவத்தோட செயல்பாடுகளையும் அவங்களோட சப்ளை ரூட்டையும் மானிட்டர் பண்றதுக்கான அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். இதை கவுண்டர் பண்ணதான் நம்ம சிக்கன் நெக் பகுதியில 2 ஏர்பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த விமான தளத்துல தான் ரஷ்யாவுடைய வான் பாதுகாப்பு தடுப்பு கருவி, அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான S-400 பங்களாதேஷை நோக்கியும் பாகிஸ்தானை நோக்கியும் நிறுத்தி வச்சிருக்கோம். இதோட சிறப்பம்சம் என்னன்னா, வானத்திலிருந்து வர ஏவுகணை ட்ரோன்ஸை எல்லாம் தரையிலிருந்தே தாக்கி அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த S-400. அப்புறம் S-400 நிறுத்தி வச்சிருக்கிற அதே ஹசிமாரா ஏர்பேஸ்ல தான் பிரான்ஸோடைய பயங்கரமான போர் விமானமான ரஃபேலையும் நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த S-400 ரஃபேல் விமானம் அப்புறம் நம்ம ராணுவத்தை தாண்டி சைனானால நம்மளை ஏதாவது பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் சைனாவை கவுண்டர் பண்ண இந்தியா புதுசா நியூக்ளியர் சப்மரைன் பேஸ், அணுசக்தினால இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலுக்கான தளத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 2026க்குள்ள செயல்படுத்த போறதா சொல்றாங்க. இந்த திட்டத்துக்கு INS வர்ஷான்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஆந்திரால இருக்கிற ராம்பிலிங்கிற இடத்துல தான் அமைச்சிருக்காங்க. விசாகப்பட்டினத்துல இருக்கிற இந்திய கடற்படை தலைமையகத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த பேஸோடைய சிறப்பம்சம் என்னன்னா, இந்த பேஸ்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல் வந்தாலும் போனாலும் எந்த சேட்டலைட்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது. பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடால முக்கியமான ஆபரேஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். இது சைனாவுடைய ஹைனான் ஐஸ்லாண்ட் பேஸுக்கு ஈக்குவலா அமைக்க போறாங்க. நம்ம கிட்ட ஏற்கனவே அணுசக்தி கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் 2 இருக்கு. INS ஹரியாந்த், INS ஹரிகாத், அப்புறம் INS ஹரிதிமான கூடிய சீக்கிரம் கடற்படையில இணைக்க போறாங்க. இந்த கப்பல்கள் K4ங்கிற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏவுகணையை வச்சிருக்கு. இதனால எந்த இடத்துக்கும் போய் சத்தமே இல்லாம ஒரு தாக்குதலை நடத்திட்டு வர முடியும். அதே மாதிரி இந்த தளத்துல 50 போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்தலாம். இந்தியாவுடைய இந்த மாஸ்டர் மூவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.